ஹலோ ஆல் வணக்கம். SA 20 லாஸ்ட் டூ ரவுண்ட்ஸ் ஆஃப் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்க்குற மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் JSK இன் வாண்டரஸ். பீடாக், வெல்கம் டு த ஷோ. JSK ஒரு வழியாக மழை பெஞ்சாலும் அடிச்சு பிடிச்சி அந்த போனஸ் பாயிண்ட்டையோட உள்ள போய் 13 பாயிண்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடி இல்ல சார். சரியா சொல்ல மாட்டேன்றீங்க. இடி. அதுக்கு பேர் அடி இல்ல, இடி. அதாவது இன்னொன்னு, நம்ம இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டீம் ப்ரிவியூஸ் பண்ண போது எந்த ரெண்டு டீம் மிஸ் அவுட் ஆகும், எந்த நாலு டீம் டாப்ல வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம சொன்ன அந்த ரெண்டு டீம் மும்பை கேப் டவுனும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீங்க சிஎஸ்கே சப்போர்ட்டர், அதனால மும்பையை வந்து மிஸ் அவுட் பண்றீங்க. நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க, நாங்க சொன்னது அந்த காம்போசிஷன் கொடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல கோஸ்டல் ஏரியாஸ்ல நிறைய நீங்க ஆடுறீங்க. கேப் டவுன்லயும் ஒரு சில பிச்சு ஸ்லோவா இருக்கு. பக்கத்துல பாலு டர்பன் பீயிங் போது உங்களோட ஸ்பின் அட்டாக்கு மைனஸ் ரஷீத் கான், யூ ஆர் இன் டீப் டீப் ட்ரபிள். பர்டிகுலர்லி சம் இந்த ஃபாரினர்ஸ் ஆர் நாட் பர்ஃபார்மிங் போது 98 ரன் 8 ஓவர்லன்றது, ஐ வாஸ் வெரி கான்பிடன்ட் ஜேஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு. 2 ஓவர் பவர் பிளே, அதுக்கப்புறம் 10 விக்கெட். ஆனா 5 ஓவர்ல கொடுத்துட்டு சீக்கிரம் போனாங்க பாருங்க வீட்டுக்கு. அது வந்துட்டு பெரிய விஷயம். இப்போ நான் ஒரு ஒரு ஆசையில ஒரு ஆதங்கத்துல ட்வீட் போட்டேன், 6.2 ஓவர்ஸ்ல அடிச்சா போனஸ் பாயிண்ட் வரும். ஆனா எனக்கு கஷ்டம்னு தெரியும். எதுக்குல 6.2, 5.2லயே முடிக்கிறோம் அப்படின்னு முடிச்சு காட்டினாங்க. இப்ப மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ரெண்டு மேட்ச் கோட்டையில ஆடுறாங்க, வாண்டரஸ் கோட்டையில ஆடுறாங்க. அப்படிங்கும் போது இட் கேன் ஒன்லி டூ பெட்டர் ஃபார் தம். அதாவது நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இன்னொன்னு நான் சொல்றேன். சி, as much as ஐம் சப்போர்ட்டர், ஆனஸ்டா சொல்றேன், ப்ரீவியஸா வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட ஒரு மேட்ச் மழையில போச்சு. அந்த மேட்ச் ரிசியூம் ஆகி இந்த மாதிரி ஒரு 8-10 ஓவரா இருந்தா ஜேஎஸ்கே தோத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. பட் ஸ்டார்ஸ் ஆர் அலைன்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும் போது டூ கேம்ஸ் தட் இஸ் கமிங் பேக் டு பேக் அட் ஹோம் வித் நோ டிராவல், கமிங் பேக் வித் சச் அ பிக் கான்பிடன்ஸ் போது ஒன் ஸ்டெப் இன் டு த பிளே ஆஃப்ஸ். இன்னும் ரெண்டு ஜெயிக்கணும். தேர் பிளேயிங் அகேன்ஸ்ட் டூ டாப் டீம்ஸ். இன்னொன்னு சொல்றேன், இப்போ டர்பன் சூப்பர் செயின்ஸ் கடைசி மேட்ச் ஆடுறாங்க. தேர் கோயிங் டு பிளே த பிளே ஆஃப்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க, there is a good chance that they may rest lot of star players. நான் எதுக்கு வந்து எல்லாரையும் கண்ணாப்பண்ண நாடி ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அப்படின்னால அவங்க ரெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க போது ஜேஎஸ்கே மேசிவ் அட்வான்டேஜ். இப்ப வாண்டரஸ பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப கடைசி 11 டொமஸ்டிக் மேட்ச் பாத்தீங்கன்னா, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்கு, டீம் பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்கு. லாஸ்ட் கேமும் பாத்தீங்கன்னாலும் பால் ராயல்ஸ் கஷ்டத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியே அங்கேயும் அப்படியே மேட்ச் சேஞ்ச் ஆகி அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, தட்ஸ் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 183, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 171, பேஸ் bowlers 8.16 எக்கானமி, ஸ்பின்னர்ஸ் 9.32. ஸ்பின்னர்ஸ் டிராவல் இயர், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. 76% ஆஃப் விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் bowlers எடுத்திருக்காங்க. டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் ஃபீல்டட் 8 அவுட் ஆஃப் 10 டைம்ஸ். அதை தான் வந்து பால் ராயல்ஸ் லாஸ்ட் டைம் பண்ணாங்க. ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் நான் சொல்ல விரும்புறேன் பிஃபோர் கோயிங் டு த பிளேயிங் 11. டீம் விச் லூஸ் ஃபியூவர் விக்கெட்ஸ் தேன் த அதர் ஆஃப்டர் பவர் பிளே ஹவ் ஒன் 8 அவுட் ஆஃப் 10 மேட்சஸ் அப்படின்னா, இப்போ நீங்க ஜேஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா 39 ஃபார் 2 மொதல் மேட்ச்ல ப்ரீவியஸ்ல அவங்க ஜெயிச்சது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் 44 ஃபார் 4, ஜேஎஸ்கே ஒன் த மேட்ச். போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஜேஎஸ்கே 37 ஃபார் 1, பால் ராயல்ஸ் 40 ஃபார் 1. ஈவன் தோ த விக்கெட்ஸ் ஆர் சேம், Paul Royal scored 3 runs more than them, and Paul Royal chased down the target. Teams double up the score if they are 2 wickets or down or less after 11 overs. இந்த ஒரு பேட்டர்னா உங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட பாத்தீங்கன்னா ஜேஎஸ்கே 90 ஃபார் 3 11 ஓவர்ல. அதுக்கப்புறம் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 7 ஓவர்ஸ்ல 81 ஃபார் 1 ஃப்ரம் 90 ஃபார் 3 18 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க. அதே பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பிரிகாரியஸ் பொசிஷன் 74 ஃபார் 6 11 ஓவர்ல. அங்கேருந்து கடைசி 9 ஓவர்ஸ்ல 93 ஃபார் 5 அடிச்சாங்க. போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஜேஎஸ்கே 68 ஃபார் 2 ஆஃப்டர் 11 ஓவர்ஸ் பால் ராயல்ஸோட. 68 ஃபார் 2ல இருந்து கடைசி 9 ஓவர்ஸ்ல 100 ரன் அடிச்சாங்க. 100 ரன், 100 in 9 overs. They ended up with 168. இதே பால் ராயல்ஸ் 11 ஓவர்ல தேவர் ஆல்சோ 80 ஃபார் 3. அங்கேருந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணி ஜெயிச்சாங்க 171 ஃபார் 5 in 19 overs with an over to spare. That is 91 for 2 and 8 overs. So இவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னா அப்படிதான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் பவர் பிளே டைட்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இங்க
தியரி வந்துட்டு எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இந்த 40 to 45 per 1, அதுக்கு மேல எதுவும் ரிஸ்க் இருக்கக்கூடாது. செகண்ட் பேஸ்லயும் அப்படியே மெனுவர் பண்ணி இந்த 75 77 ஃபார் 1 or 2 அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா கடைசி 10 ஓவர்ல பின்னிடலாம் நீங்க. அதை தான் இவங்க பண்ணணும் சன்ரைசர்ஸோட. ஏன்னா சன்ரைசர்ஸோட ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தானே ஒழிய போலிங் கிடையாது. இப்போ ஜேஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ரொமாரியோ ஷெப்பர்டஸ் லெஃப்ட், அவருக்கு பதில் இந்த டக் பிரேஸ்வெல கொண்டு வந்திருக்காங்க. பட் அவரை ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. போன மேட்ச் வந்து கைல் சிமன்ஸ் ஆடினாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான மூவ். இங்க கைல் சிமன்ஸ் இருக்கக்கூடாது. அவரோட பிளேஸ்ல இந்த டைட்டன்ஸ் ஆல்ரவுண்டர் இருக்காரு டயன் கேலியம், அவரை எடுக்கணும். ஸோ இவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா ஃபாஃப் டூ பிளஸி, ரீசா ஹென்ட்ரிக்ஸ், லூஸ் டூப்ளாய், மொயின் அலி, வெயின் மேட்சன், டானவன் ஃபெரேரா, டேவிட் விசே, டயன் கேலியம், யான்ரி பர்கா, லிசார்ட் வில்லியம்சன், இம்ரான் தாஹிர். ஸோ இப்படிதான் வந்துட்டு இவங்களோட பிளேயிங் லெவன் இருக்கணும். இப்போ சன்ரைசர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு செட்டில்டு பிளேயிங் லெவன், பெருசா அவங்களுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. டேவிட் மலான் அண்ட் ஜோர்டான் ஹெர்மன் ஓப்பனிங், ஐடன் மாக்ரம், டாம் ஏபல், ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ், பேட்ரிக் க்ரூகா, மார்க்கோ யான்சன், லியம் டான்சன், சைமன் ஹாமா, ஒட்டினியல் பாட்மேன் அண்ட் டேனியல் வரல். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 6 ஓவர்ல விக்கெட் விடாம ஆடுற அந்த இது எப்படி இங்க திருப்பி ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஓப்பனிங் வரணும், லூயிஸ் டுப்ளாயை வச்சுக்கணும் நம்பர் 3ல. ஸோ யூ ஹேவ் டு செட் இட் த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். ஏன்னா ஃபாக் திருப்பியும் பேட்ல பட ஆரம்பிச்சிச்சு. போன மேட்ச் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட ஒரு 25 in 12 balls போன மேட்ச் ஒரு ஆட்டம் காட்டிட்டா இருக்கும்போது ஒரு பக்கம் ஃபாஃப் அடிச்சுட்டு ஒரு பக்கம் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பொறுமையா ஆடணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபாஃப் இஸ் பேக் டு ஃபார்ம். Reza Hendricks should play the anchor role. Louis Dupla has got 1 gear and Moeen Ali வலிமை காட்டினே இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா டேவிட் மலானு ஸ்டடி பிளேயர், ஜோர்டான் ஹெர்மன் ஸ்டடி பிளேயர், ஐடன் மாக்ராம் ஸ்டடி பிளேயர், டாம் ஏபல் ஸ்டடி பிளேயர். இப்ப இங்க இதே ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பெரிய எட்ஜுங்கிறது எதுவுமே கிடையாது. டாப் 4 has been settled for both actually போது இங்க பெருசா எட்ஜ் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து வெயின் மேட்சன் எப்படின்னா சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுவாரு. பவர் ஹிட்டர் கிடையாது, பட் ஸ்கோர் எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியும். டொனாவன் ஃபெரரா வாட் he can do in such a good pitch like Wanderers. டேவிட் விசே can be destructive, டயன் கேலியம் can be destructive அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் ஆப்வியஸ்லி, பேட்ரிக் க்ரூகர் இஸ் பவர் ஹிட்டர், ஆனா இந்த லெவல்ல தெரியாது. மார்க்கோ ஆன்சன் கேன் கான்ட்ரிபியூட், அதுல சந்தேகமே கிடையாது. Liam Dawson can also bat, Simon Ormer can also bat. The power hitting அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ் ஸ்லைட்டா ஜேஎஸ்கேக்கு இருக்கு. இங்க வந்துட்டு கோஸ்டல் ஏரியால இந்த 3 bowler யாரு 28 கீழே கொடுப்பாங்கன்னு சொல்லுவேன். இங்க அது கிடையாது கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 100 கொடுத்துட்டீங்கன்னா 220 போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் 11 ஓவர்ல 80-85 ரெஸ்ட்ரிக்ட் பண்ற போலிங் அட்டாக் யாரு? இங்க யூ காட் நாண்ட்ரி பர்கர். He is really going to come on top here. லிசார்ட் வில்லியம்ஸ் கைய சுத்தினாலே விக்கெட் விழுது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏமாத்தி போடுற டேவிட் விசே போட்டுருவாரு. அதுக்கப்புறம் இந்த லெஜெண்டரி இம்ரான் தாஹிர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 10 ஓவர்ல செட் பண்றது இவங்க தான். இப்போ இங்க டேவிட் மலானும் ஜோர்டான் ஹெர்மனும் இருக்கிறதுனால they might also use மோயின் அலி more early on. அந்த சான்சஸும் இங்க இருக்குங்கும் போது இஸ் ஆல்சோ சீசன் கஸ்டமர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன் கோஸ் ஃபார் ரன்ஸ், ஒட்டினியல் பாட்மேன் விக்கெட் டேக்கர் பட் கோஸ் ஃபார் ரன்ஸ், டேனியல் ஒரல் நல்லா போட்டிருக்காரு பட் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. அப்படிங்கும் போது இங்க இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தட் ஆல்சோ கோஸ் ஃபார் ஜேஎஸ்கே. அப்படின்றதுனால with particularly the way they are coming out of the victory with confidence, with Faf du Plessis back as a batsman, they will go with a little higher edge of 56-44. அப்புறம் ஒரு கால் எடுத்து பிளே ஆஃப்ஸ்ல வைப்பாங்க. நான் சொல்றேன், நான் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க சொல்லுங்க, மஞ்ச சொக்காவா இல்ல ஆரஞ்சு அருமி? இல்லல, நான் பிளே ஆஃப்ஸ் ஆடியே ஆகணும் அப்படின்னு இறங்கி வருவாங்களா? நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, அதனால மஞ்ச சொக்காயே ஜெயிச்சிடும் அப்படின்னு நானும் சொல்றேன். go with you on this. On that note, fantasy யார் பேர்? இங்க நீங்க எப்படி எடுக்கணும், இந்த ஃபாஃபுக்குலாம் எப்படின்னா போன வருஷமும் டோர்னமெண்ட் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. 3-4 மேட்ச் ஒரு ரன்னே அடிக்கல. அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆன பட ஆரம்பிச்சது. ஐபிஎல்ல நீங்க பாத்தீங்க பட ஆரம்பிச்சதுன்னா புழிஞ்சிருவாரு. ஃபாஃபை எடுங்க, மோயின் அலி எடுங்க. ஏன்னா வந்து அவர் கண்டிப்பா வந்துட்டு இங்க 2 ஸ்பின்னர் தான் ஆடுவாங்க. அவர் நிறைய போலிங் வேற போடுவாரு. நம்பர் 4 ஆடுவாரு. இம்ரான் தாஹிர் எடுங்க. இவங்க கசாமுசன் ஸ்வீப் ஆட போவாங்க, விக்கெட் விழும். லூயிஸ் டுப்ளா எடுங்க, ஒரு டைனமிக் ஃபார்ம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஐடன் மாக்ரம் who's also contribute with the ball போது என்னோட 5 picks ஃபாஃப் du Plessis, மொயின் அலி, இம்ரான் தாஹிர், லூயிஸ் டுப்ளாய் அண்ட் ஐடன் மாக்ரம்.
அதெல்லாம் பேச்சே கிடையாது. ஆட்ட நாயகன் யாரு, அதிக பாயிண்ட்ஸ் கொடுக்க போற அந்த வீரர் யாரு? இந்த அஞ்சுமே நீங்க சொன்னது பேங்க் தான். மார்க்ரம் லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் 50 அடிச்சிட்டாரு. எல்லாமே நல்ல பிக்ஸ் தான். பாயிண்ட் நம்ம சொல்றது எல்லாருக்குமே வியூஸ்க்கு பாயிண்ட் வருது ஓரளவுக்கு. நான் இந்த மேட்ச்சுக்கு வந்து இந்த சைட் டேவிட் வீசே சொல்லுவேன் பிராக். பர்கர் நீங்க சொல்லிட்டீங்கல்ல. பர்கர் நான் சொல்லல. பர்கர் பர்கர் எப்படியும் பாயிண்ட் வரும். பர்கர்ல வீசே ஒருத்தர் ஜேஎஸ்கேங்கனால எக்ஸ்ட்ரா சொல்றேன். இந்த பக்கம் மார்க்கோ யான்சன் எடுத்தா கண்டிப்பா பாயிண்ட் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஆன் தட் நோட் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? எல்லாமே சொல்லிட்டீங்க. பிளேயிங் ஒரு 11 ஸ்ட்ராட்டஜி நானும் வந்து என்னுடைய ஃபேண்டசி சொல்லிட்டேன். சொல்லுங்க, எதை சொல்லுங்க. ஒரே வருத்தம் எனக்கு என்னன்னா, அப்புறம் வாண்ட்ரஸ்ல தான் இருக்கேன். என்னோட வீடு வந்து ஒரு 3 நிமிஷம் வாக்கு. பயங்கரமா மழை பெய்யுது. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா வாண்ட்ரஸோட ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எந்த கிரவுண்ட், நீங்க மேட்ச் முடிச்ச அடுத்த நிமிஷம் மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபால் எல்லாம் போடுவாங்க. படல்ஸ் ஆஃப் வாட்டர், படலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பகால்னு போயிடும். எனக்கு என்ன பயம்னா, திருப்பி நாளைக்கு மழை வந்துருச்சு, இந்த மழை வந்து 20 ஓவர் ஆனா யூ ஹாவ் டு பேட் ஃபர்ஸ்ட், அதையும் சொல்லிடுறேன் நான் இந்த கண்டிஷன்ஸ்ல. ஆனா இந்த 8 ஓவர் 9 ஓவர்னா அதுல ராக்கெட் சயின்ஸே கிடையாது. த டீம் விச் இஸ் கோயிங் டு பேட் செகண்ட் வில் ஹேவ் அன் அட்வான்டேஜ் போது அது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இட் ஹாஸ் டு பி a ஃபேர் பிளே. 20 ஓவர் ஆடி ஓகே ஜேஎஸ்கே தோக்குறாங்களா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, சன்ரைசர்ஸ் தோக்குறாங்களா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் எந்த டீமுக்குமே இப்போ வாட் எவர் இட் இஸ், ஆஸ் அ ஜேஎஸ்கே ஃபேன் சப்போர்ட்டர் ஐ வாஸ் சோ ஹாப்பி தட் தே பீட் எம்ஐசிடி. ஆனா அது வந்து 8 ஓவர்ல 98 டிஃபெண்டே பண்ண முடியாது. பர்டிகுலர்லி கேப் டவுன்ல when the pitch gets easier under lights பயங்கரமா ஸ்கிட் ஆகும் மழை பெஞ்சிச்சுன்னா. ஐ ஃபீல் சாரி ஃபார் எம்ஐசிடி. அது ஜேஎஸ்கே ஃபேன் ஐம் ஓவர் ஜாய்ட். அந்த மாதிரி எதுவும் வந்து நாளைக்கு வந்துடக்கூடாது. மழை வராம வந்து 20 ஓவர்ஸ் ஃபுல்லா போகும்னு ஆசைப்படுறேன். ஸ்லோலி ஜேஎஸ்கே டாப் ஆர்டர் விச் வி ஸ்போக் அபவுட் த கிரே ஏரியா இஸ் ஆல்சோ பிக்கிங் அப். அதனால ஐ கான்ட் ஃபைண்ட் எனி ரீசன் வை ஜேஎஸ்கே கேன் கோ அண்ட் வின் திஸ் அண்ட் ரியலி புட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் இன் த பிளே ஆஃப்ஸ்னு until we come back to see what exactly is happening the rest of the tournament to entertain you. Thanks a lot and bye bye.